Hello viewers. So in our previous video equipotential points based பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிவன் நெட்ஒர்க்கில் டெர்மினல் ஏபிக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் இருந்து ஐங்கிற கரண்ட் என்டர் ஆகுது, அதேமாரி இங்கே ஐங்கிற கரண்ட் லீவ் ஆகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கரண்ட் வந்து எனக்கு 3ஆ டிவைட் ஆகும். ஸோ இன் அவர் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்துருப்போம்னா மூணுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னு பார்த்துருப்போம். ஸோ தட் கரண்ட் I/3 அப்படின்னு டிவைட் ஆகும். ஆனால் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 2R. இப்போ எக்ஸாக்டாக இதில் என்ன கரண்ட் வந்து டிவியேட் ஆகுதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி சச் கேசஸ் நான் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தோம்னா கோயிங் ஃபார் சிமெட்ரி கான்செப்ட். சரிங்களா? சிமெட்ரி இன் சென்ஸ் என்ன அப்படின்னா, கன்சிடர் இஃப் தர் இஸ் அ மிரர் இஸ் தர். இப்போ நம்ம வந்து மிரருக்கு முன்னாடி நிக்கிறோம். அப்போ நம்மளுடைய இமேஜ் வந்து எனக்கு என்னவாகும், மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான். அப்போ சர்க்கியூட்டை ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை பொறுத்து பார்க்கக்குள்ள எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்வேன். சரிங்களா? இந்த சிமெட்ரியை வந்து நான் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து parallel ஆக்சிஸ் சிமெட்ரி, அப்படி இல்லைன்னா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் சிமெட்ரி அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஸோ என்னுடைய ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்ததுன்னா இட் இஸ் பேரல் ஆக்சிஸ். இதே ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்ததுன்னா பெர்பெண்டிகுலர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மீனிங். ஸோ இப்போ இந்த சம்ல இந்த சிமெட்ரி கான்செப்ட் நம்ம எப்படி அப்ளை பண்றது, எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதை வந்து ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மெத்தட் 1 வச்சு சொல்லித்தரேன். ஸோ மெத்தட் 2 வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த நெட்வொர்க்கை வந்து இப்போ நான் வந்து இங்க ரீட்ரான் பண்ணிக்கிறேன். எப்படி ரீட்ரான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இங்க வந்து நான் ரெண்டு ஆக்சஸ் சிமெட்ரி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் சிமெட்ரியை எடுத்துக்கிறேன். அதாவது இதுல இப்படி ஒரு லைன் போடுறேன். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் பி இருக்கு பாத்தீங்களா, இத இங்க ஃபோல்ட் பண்ணி ஏ கூட ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இதை பாயிண்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை பாயிண்ட் 3 and 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1 வந்து 4 கூட மெர்ஜ் ஆகும், 2 வந்து 3 கூட மெர்ஜ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் நெட்வொர்க் இருக்கும். ஆனால் இங்கே ஆர் வந்து அதுக்கு குறுக்காப்புல தான் வந்து இந்த லைன் எனக்கு வருது. ஸோ தேர்ஃபோர் இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி ரீட்ரான் பண்றேன்னா இட் ஷுட் லைக் திஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ரீட்ரான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸை நான் இங்கே ட்ரான் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எனக்கு எப்படி இருக்கு, சிமிலரா இருக்கு. அப்போ இந்த ஒரு போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு போர்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அதே தான் இந்த ரிஃப்ளெக்டட் இமேஜோடைய கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்போ நான் இந்த ஒரு போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்ஷனுக்கு தான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு சில ப்ராப்ளத்துல வெறும் பேரலல் ஆக்சஸ் மட்டும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சம்ஸ்ல பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் சிமெட்ரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சம்ஸ்ல ரெண்டு சிமெட்ரியுமே என்னால அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து தேர்ட் கேட்டகரி, அதாவது ரெண்டு சிமெட்ரியுமே என்னால பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு யூ see this, இந்த எல்லோ கலர் டாட்டர் லைன் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து நான் ஃபோல்ட் பண்ணாலும் சரிங்களா, என்னுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும், நெட்வொர்க் மேலேயும் கீழையும் சேமா தான் இருக்கும். ஸோ அப்ப இது வந்து பேரலல் ஆக்சஸ் சிமெட்ரின்னு சொல்லலாம். பட் அகைன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2R அதுக்கு அக்ராஸ்ல இந்த லைன் போகுது. ஸோ இந்த நெட்வொர்க்கை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரலல் ஆக்சிஸ்ல நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். இந்த மாதிரி என்னால ரீட்ரான் பண்ண முடியும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல இந்த மாதிரி எனக்கு parallel axis சிமெட்ரியும் எக்ஸிஸ்ட்ல இருக்கு. அட் த சேம் டைம் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் சிமெட்ரியும் இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு சிமெட்ரியுமே வரக்குள்ள இந்த ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்க, இந்த போர்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் கால்குலேட் பண்ணா போதும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதுல இருந்து எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். அப்போ இது மொத்தம் 4 போர்ஷனா இருக்கு, மீனிங் இது வந்து ஒரு போர்ஷன். அப்போ இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1ங்கிற போர்ஷன் இருக்கு. இது டியூ டு
parallel axis symmetry இந்த R1ங்கிற வேல்யூ எக்ஸாக்டா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப கீழே R1 அப்படிங்கிற கான்செப்ட் வரும். சரிங்களா? சிமிலர்லி இந்த போர்ஷனுடைய வேல்யூ R1. அகைன் இதுல parallel and perpendicular axis symmetry இருக்கு. அகைன் this is the value of R1 and this is the value of R1. இதுதான் வந்து இதோடைய மீனிங். அப்போ இந்த R1 சொல்றது பாத்தீங்களா, இந்த R1 டயக்ராம இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு போர்ஷன், அதாவது இந்த மிட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட் தான் இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு இந்த R1 வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த R2 and 2R ரெண்டுமே எனக்கு பேரலா இருக்கு. தட் மீன்ஸ் R2 இன் பேரல் வித் 2R. அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R/2 into 2R divided by R/2 plus 2R. So 2 will cancel. It is R square divided by 5R divided by 2. So 1R will cancel. So therefore 2R divided by 5. So அப்ப therefore இந்த நெட்வொர்க் வந்து எனக்கு எப்படி மாறும்னு சொல்லி பார்த்தோம்னா it should be like this. This is 4R and this is R. இதுக்கு சீரீஸ்ல இருக்கிறது அந்த மொத்த காம்பினேஷன் 2R by 5. And you know that, so here why I take 4R? நான் ஒரு சில பேருக்கு இது டவுட் வரலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா இங்க பார்க்கக்குள்ள 2R இருக்கு. இந்த சிமெட்ரி வரதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 4R ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்ததுன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் இதுல பாதி. இப்போ எனக்கு 2R வேணும். அப்ப அந்த பேரல் காம்பினேஷனை ஸ்பிளிட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப இந்த 4R சிம்பிளிஃபை பண்ணா இந்த 2R கிடைச்சிரும். சரிங்களா? So therefore the network should be like this. So இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த R-உம் 2R by 5யும் சீரியஸ்ல இருக்கு. அப்ப R plus 2R by 5. இப்ப ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 7R divided by 5. சரிங்களா? சோ இப்போ இந்த 7R by 5 இது வந்து எனக்கு எப்படி இருக்கு? 4Rக்கு parallel காம்பினேஷன்ல இருக்கு. So 7R divided by 5 divided by 4R. So therefore if I simplify this எனக்கு என்ன கிடைக்கும்னா 7R by 5 into 4R divided by 7R by 5 plus 4R. If I simplify this 28R square divided by 5 divided by 27R divided by 5. So 5 will cancel, R will cancel. So therefore my R1 which is equal to 28R divided by 27. Okay. So now you substitute this R1 value here. Here this is R1. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த நெட்வொர்க்ல இருந்து? It is R1 divided by 2. ஏன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல். R1 divided by 2 in series with R1 divided by 2 அப்படின்னு வரும். சரிங்களா? இது ரெண்டுமே சீரியஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா R1 divided by 2 plus R1 divided by 2 which is equal to R1. அப்ப therefore AB டெர்மினலுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சிம்பிளி ஈக்குவல் டு R1 which is equal to 28R divided by 27. So therefore the resistance across terminal AB which is equal to 28 divided by 27R. So இது வந்து மெத்தட் 1. நெட்வொர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி போடுறது. சரிங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் இன்னொரு மாதிரியாகவும் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம மெத்தட் 2ல எப்படிங்கிறத இப்போ டீடைல்டா பார்ப்போம். ஸோ மெத்தட் 2ல ஸோ இங்க வர கரண்ட் கரண்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். இதுல போற கரண்ட்டை வந்து நான் I1ன்னு எடுத்துக்கிறேன். இதுல போற கரண்ட் I take I2 and the current through this resistance is I3. And we know that so due to parallel axis symmetry, சரிங்களா, நம்ம அங்க சிம்பிளிஃபை பண்ணிப்போம். அதே மாதிரிதான் இந்த சிமெட்ரியில வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட் தான் இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாவும் போகும். இதனால டியூ டு சிமெட்ரி. இப்போ இதை நான் அகைன் ஃபோல்ட் பண்றேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆர் கூட எனக்கு மெர்ஜ் ஆகும். அப்போ therefore இந்த ஆர்ல போற கரண்ட் which is equal to I1. அதே மாதிரி இந்த I3 கரண்ட் வந்து அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா இங்க போகும். புரியுதுங்களா? And similarly இது வழியா போற கரண்ட் which is equal to I2.
சரிங்களா? so if I take the current flow through this is I4, அப்போ டியூ டு சிமெட்ரி இந்த 2R இந்த 2R கூட மெர்ஜ் ஆகும். அப்போ இது வழியா போற கரண்ட் வந்து I4க்கு ஈக்குவலா இருக்கும். சிமிலர்லி இது வழியா போற கரண்ட் I5ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுல இருந்து வர கரண்ட் which is equal to I5. ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும். இப்போ இதுல இருந்து இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி ரீட்ரான் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஹியர் இப்போ இந்த பாத் பாருங்க. ஸோ இதுல I4ங்கிற கரண்ட் வருது, I4ங்கிற கரண்ட் அப்படியே வெளியே போயிடுது. சிமிலர்லி இதுல I5ங்கிற கரண்ட் இப்படி வந்துட்டு இப்படி அழகா வெளியே போயிடுது. அப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு பொட்டன்ஷியல் கிடையாது. தட் மீன்ஸ் இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். இது 2R, again 2R, this is R, this is R, 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 2R, then 2R, 2R. Again the same network, இங்க மேல இருக்கிற அதே நெட்வொர்க் தான் வந்து எனக்கு இங்க இருக்க போகுது. Again it is R, R, again 2R, 2R. For the sake of simplicity, I read run like this. It is A and it is B. Now you see this. இப்போ இந்த ரெண்டு நெட்வொர்க் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா ஏங்கிற டெர்மினல் இருக்கு. இதுல மொத்தம் 3 ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. என்னுடைய சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் அதோடைய மீனிங். 2R plus 2R 4R இதை நான் இங்க எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த நெட்வொர்க்கை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு எனக்கு சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கு. இப்போ 4R, இப்போ R in parallel with 4R இதான் வந்து அதோடைய மீனிங். அப்போ தேர்ஃபோர் இதோட நெட்வொர்க் சிம்பிளிஃபிகேஷன் 4R square divided by 5R. So which is equal to 4 by 5R. So இந்த 4 by 5R R இது கூட சீரியஸ்ல இருக்கு. அப்போ therefore R plus 4 by 5R. So therefore 2R plus 4 by 5R. So 10 plus 14R divided by 5. So இதோட வேல்யூ 14 divided by 5R. கீழே இருக்கிறது சேம் நெட்வொர்க். So again it is 14 by 5R. And we know that இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே எனக்கு வந்து சேம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடா பண்ணிடலாம். அப்போ therefore இது வந்து ரெண்டால டிவைட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 by 5R again 4R. we know that ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் அதுல பாதி. அதனால இது என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 14 by 5 வந்து 2ஆல டிவைட் பண்ணிருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ therefore RAB எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 7 by 5R into 4R divided by 7 by 5R plus 4R. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா 28R divided by 5 divided by 27R divided by 5. 5 will cancel. Sorry, it is R square. 4R cancel. அப்போ therefore என்ன கிடைக்கும்னா RAB which is equal to 28 divided by 27R. You check that in both the cases the answer will be the same. சரிங்களா? உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ just you follow that. In our next video we solve one more problem in equipotential method in order to clarify this topic. Thank you.